अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। अङ्गत्वबोधकप्रमाणेषु तृतीयं प्रमाणं वाक्यं तस्य निरूपणं क्रियते। किं नाम वाक्यं? समभिव्याहारो वाक्यं. வாக்கியம் அப்படின்னு சொன்னா சமபிவியாகாரா. சமபிவியாகாரன்னா என்னது அப்படின்னு கேட்டா, ரெண்டு பதங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியத்துல சொல்லப்படுவது, இதுதான் சமபிவியாகாரா. அப்போ ஒரு கேள்வி வரும், நம்ம இந்த ஸ்ருதி பிரமாணம் சொன்னோமே, ஸ்ருதி பிரமாணத்தினுடைய இடத்திலையும் கூட அங்கத்துவத்தை சொல்லக்கூடிய திருத்தீயா முதலிய விபக்திகள், அதே மாதிரி ததி முதலியதான அல்லது ஹோமஹா முதலியதான கரணமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், இவைகளும் ஒரே வாக்கியத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சமபிவியாகாரா வாக்கியம்னு நீங்க இங்க சொல்லி கொடுத்தேலே, இதே சமபிவியாகாரா ஸ்ருதியிலையும் இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல ததி பதமும் அதே சமயம் திருத்தீயா விபக்தியும் சாத்தியமா இருக்கக்கூடிய ஹோமஹா அதை சொல்லுகின்ற தாத்துவும் எல்லாம் ஒரே வாக்கியத்துல தான் இருக்கு. அப்ப சமபிவியாகாரா இந்த இடத்துலயும் இருக்கு. எங்க? தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல நாம இந்த அங்கத்துவத்தை சொல்றோமே, அந்த இடத்துல அங்கத்துவம் எந்த பிரமாணத்தினால தெரியறது அப்படின்னு கேள்வி கேட்டா, நாம ஸ்ருதி பிரமாணத்தினால தெரியறதுன்னு சொல்றோமா, இல்ல வாக்கிய பிரமாணத்தினால அங்காங்கி பாவமானது தெரியறதுன்னு சொல்றோமா? எப்படி சொல்றோம்? ஸ்ருதி பிரமாணத்தினாலன்னு சொல்றோம். ஆனா அங்கேயும் கூட சமபிவியாகாரா இருக்குதானே. சமபிவியாகாரனா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு நாம இப்ப என்ன சொல்லி கொடுத்தோம்? ரெண்டு பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்கள் ஒரு இடத்துல ஒரு வாக்கியத்துல இருத்தல், ஒரு வாக்கியத்திலேயோ அல்லது ஒரு பதத்திலேயோ இருத்தல், இதுதானே சமபிவியாகாரன்னு சொன்னோம். அப்போ தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல கூட சமபிவியாகாரா இருக்கு. ஆனா அங்க நாம வாக்கியம்னு ஒத்துக்கிறது இல்லை, ஸ்ருதின்னு தானே ஒத்துக்கிறோம். வஸ்துதா ஸ்ருதி தானே அங்க இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா, வெறுமனே ரெண்டு பதார்த்தங்களை சொல்லக்கூடியதான பதங்கள் சேர்ந்திருக்குங்கிறது கணக்கில்ல. வஸ்துதா வாஸ்தவிகத்துல ரெண்டு பதார்த்தங்கள் சாத்திய சாதனமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கிய உடைய பதார்த்தங்கள் ரெண்டு பதார்த்தங்கள். அந்த பதார்த்தங்களை சொல்லக்கூடிய சப்தங்கள் ஒரு வாக்கியத்துல இருக்கணும். அதே சமயம் அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடியதான திருத்தீயா முதலிய விபக்திகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த ரெண்டு பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்கள் சேர்ந்திருக்கோ அதுதான் சமபிவியாகாரா. நான் மறுபடியும் சொல்றேன், ரெண்டு யோக்கியமான பதார்த்தங்கள். எதற்கு யோக்கியமானது அப்படின்னு கேட்டா,
அங்கமாகவோ அங்கியாகவோ அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான 2 பதார்த்தங்கள். அந்த 2 பதார்த்தங்களை சொல்லக்கூடிய சப்தங்கள் 2. அந்த 2 சப்தங்கள் எப்பேற்பட்ட சப்தங்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த திருத்தீயா முதலீடான ஸ்ருதிகள் கொண்டிருக்காத பதங்கள். இப்ப நாம உதாரணத்தை பார்த்தா புரிஞ்சிடும். இப்படி ஸ்ருதியை கொண்டிருக்காத, அங்கமாகவோ அங்கியாகவோ அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான பதார்த்தங்களை சொல்லக்கூடிய சப்தகாதான், சப்தத்துடைய சமபிவியாகாரகாதான் வாக்கியம். அப்போ இங்க என்ன இருக்காது? இந்த சமபிவியாகாரத்துல ஸ்ருதி பிரமாணம் இருக்காது. திருத்தீயா விபக்தியோ த்விதீயா விபக்தியோ இதெல்லாம் இருக்காது. வெறுமனே 2 பதார்த்தங்களை சொல்லக்கூடியதான பதங்கள் சேர்ந்திருக்கும். அப்படி சேர்ந்திருத்தல் இதுதான் சமபிவியாகாரா. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? இந்த இடத்துல நாம ஏன் மெனக்கட்டு அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடிய திருத்தீயா த்விதீயா முதலீதான பிரத்யங்கள் கொண்டிருக்காத, விபக்திகளை கொண்டிருக்காத பதங்களுடைய சேர்க்கை அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஏன் அப்படி சொல்றோங்கிற அர்த்தம் புரிஞ்சிருக்கா? பந்தி பார்ப்போம். சமபிவியாகாரோ நாம சாத்தியத்வாதி வாச்சக த்விதீயாத்யபாவே. சாத்தியத்துவத்தை சொல்ல சாத்தியத்வாதின்னு இருக்கு. ஆதிபதத்தினால சாத்தியத்துவம், சாதனத்துவம் இப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை சொல்லக்கூடியதான த்விதீயா முதலிய விபக்திகள் இல்லாமல் வஸ்துதா சேஷசேஷினோஹோ சகோச்சாரணம், சேஷமாகவோ சேஷியாகவோ அதாவது அங்கமாகவோ அங்கியாகவோ அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்களுடைய சேர்க்கை 2 ஒண்ணுதான். அங்கம் சேஷ, அங்கி சேஷி, 2 ஒரே அர்த்தம் தான். பதங்கள் வேற அவ்வளவுதான். இங்க நல்லா கவனிக்கணும். நாம சாத்தியத்வாதிவாச்சக த்விதீயாத்யபாவே அப்படின்னு எழுதியிருக்கா. இந்த பந்தி இல்லாம வெறுமனே சேஷசேஷினோஹோ சகோச்சாரணம் இது மட்டும் சொன்னால் என்ன ஆயிடும் தெரியுமா? வாக்கியம்னா என்னது? சமபிவியாகாரஹா. சமபிவியாகாரஹான்னா என்னது? சேஷசேஷினோஹோ சகோச்சாரணம் அப்படின்னு மட்டும் சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? புரியறதா? இது கேள்வி புரியறதா? புரியறதுல கேள்வி புரியறதுல. ஸ்ருதி பிரமாணத்துக்கு இதே நிலைமைதான். அப்போ சமபிவியாகாரஹா அங்கேயும் இருக்குன்னு ஆயிடும். அதனால வாக்கிய பிரமாணத்துடைய லட்சணம் அதிவியாப்தமா ஆயிடும். அதை வாரணம் பண்றதுக்காக மெனக்கட்டு சாத்தியத்வாதிவாச்சக த்விதீயாத்யபாவேன்னு சேர்த்துட்டா. இப்போ உதாரணம், அதனுடைய சமன்வய லட்சணத்தினுடைய சமன்வயம். யதா யஸ்ய பர்ணமயி ஜுஹூஹு பவதி ந பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி அப்படின்னு. நமக்கு இங்க தேவை யஸ்ய பர்ணமயி ஜுஹூஹு பவதி. இப்ப இங்க இந்த இடத்த கவனிக்கலாம். பர்ணமயி அப்படிங்கிறது பிரதமா விபக்தியந்தம் பதம். ஜுஹூஹு அப்படிங்கிறதும் பிரதமா விபக்தியந்தம் பதம். நாம சித்தாந்தத்துல என்ன சொல்ல போறோம்? பரணதயா ஜுஹூம் பாவயேத்துன்னு சொல்ல போறோம். அதாவது பரணதா இங்க சாதனம், சாத்தியம் ஜுஹூஹும் சொல்ல போறோம். ஆனா இந்த வாக்கியத்தை எடுத்து பார்த்தால் இங்க சாத்தியம் எது சாதனம் எதுன்னு தெரியல. அதை சொல்றதுக்கு உண்டான விபக்தி பிரத்யங்கள் இல்லை. அதனால்தான் இது வாக்கிய பிரமாணத்தினால நாம இந்த அர்த்த அங்காங்கி பாவம் இந்த இடத்த இந்த உதாரணத்துல ஜுஹு பரணதா இந்த 2 பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அங்காங்கி பாவத்தை வாக்கிய பிரமாணம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இங்க த்விதீயா விபக்தியோ திருத்தீயா விபக்தியோ 2த்துல ஏதாவது ஒண்ணு ஒரு இடத்துல இருந்தாலே போதும். அப்போ நாம எந்த பிரமாணத்தினால விநியோகம்னு சொல்லுவோம்? ஸ்ருதி பிரமாணத்தினாலன்னு சொல்லுவோம். என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னா, 2 பதார்த்தங்கள் சொல்லுகின்ற ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பதார்த்தத்துக்கு அந்த பதார்த்தத்தை சொல்கின்ற பதத்தோடு த்விதீயா விபக்தியோ அல்லது திருத்தீயா விபக்தியோ இருந்தால் போதும். அந்த இடத்துல நாம ஸ்ருதி பிரமாணத்தினாலதான் விநியோகம்னு சொல்லுவோம். தத்னா ஜோதிங்கிற இடத்துல தத்னாங்கிற அந்த இடத்துல மட்டும்தான் திருத்தீயாவே இருக்கு.
ஆனா த்விதீயா விபக்தி இல்லைன்னாலும் ஹோமசேவ சாத்தியத்துவம்னு நம்ம அர்த்தாத்து தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதனாலதான் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், அங்காங்கி பாவகா ஸ்ருதி பிரமாணேன ஞாத்தகான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன தெரிகிறது, ரெண்டு பதங்கள்ல ஏதாவது ஒரு பதத்துல அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான விபக்தி இருந்தாலே போதும், அது ஸ்ருதி பிரமாணம் தான், பிரமாணக்கமா ஆயிடும். இப்ப இந்த இடத்துல பிரகிருத உதாரணத்தை பாருங்க. பர்ணமயி ஜுஹூஹு பவதிங்கிற இடத்துல பர்ணமயிங்கிறதும் பிரதமா விபக்தியந்தம் பதமா இருக்கு, ஜுஹூ அப்படிங்கிற பதமும் பிரதமா விபக்தியந்த பதமா தான் இருக்கு. அதனால என்ன இங்க ஸ்ருதி பிரமாணத்தினால நமக்கு அங்காங்கி பாவம் தெரியலை. அப்போ வாக்கிய பிரமாணத்தினால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு பதார்த்தங்களுக்கு உள்ளார ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒரே வாக்கியத்துல இந்த ரெண்டு பதார்த்தங்களையும் சொல்லக்கூடியதான பதங்கள் இருப்பதினாலே இந்த ரெண்டு பதார்த்தங்களுக்குள்ளார ஏதோ ஒரு சம்பந்தா இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அந்த சம்பந்தா என்ன சம்பந்தா, அங்காங்கி பாவகா அப்படிங்கிறதும் தெரிகிறது. இதுவரையில் தெரிஞ்சது எந்த பிரமாணத்தினால, வாக்கிய பிரமாணத்தினால. இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ரெண்டு பதார்த்தங்கள்ல எது சாத்தியமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கு, எந்த பதார்த்தமானது அங்கமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்குன்னு ரெண்டு பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதான யோக்கியத்தைய நிர்ணயம் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது பரணதாவினால ஜுஹூ பண்ண முடியும், ஜுஹூனால பர்ணதாவை பண்ண முடியாது இல்லையா? அப்போ பரணதாவினால ஜுஹூவை உண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த யோக்கியத்தையே நாம முடிவு பண்றோம். என்னன்னு பண்றோம், ஜுஹூங்கிறது சாதனமாக இருக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கு. மாத்தி சொல்றேன், பரணதாங்கிறது சாதனமாக இருக்கிறதுக்கு, உற்பத்தி ஆகக்கூடிய ஜுஹூவுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கு. ஜுஹூங்கிறது சாத்தியமாக இருப்பதற்கு யோக்கியமா இருக்கு அப்படின்னு முடிவு பண்றோம். இப்படி நம்ம அந்த யோக்கியத்தையை பார்த்து சொல்றோம் இல்லையா, சாமர்த்தியத்தை, எதற்கு எந்த சாமர்த்தியம் இருக்குன்னு. இது எந்த பிரமாணம் தெரியறதா, லிங்கம் அர்த்தகத சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவோம். லிங்கம் த்விவிதம், சப்தகத சாமர்த்தியம், அர்த்தகத சாமர்த்தியம்னு. இப்ப நாம பார்த்தது அர்த்தகத சாமர்த்தியம். இப்படி சாமர்த்தியத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். என்னன்னு முடிவு பண்றோம், ஜுஹு சாத்தியம், பரணதா சாதனம் அப்படின்னு. இப்படி முடிவு பண்ணிட்டு அத சப்தத்தை யோஜனை பண்ணி சொல்றோம். எப்படின்னு, பரணதயா ஜுஹூம் பாவயேத். இப்போ நாம என்ன பண்ணிட்டோம், பரணதயா அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியை சேர்த்துட்டோம், அங்கத்துவத்தை சொல்லக்கூடிய திருத்தீயா விபக்தியை சேர்த்துட்டோம். ஜுஹூம் அப்படின்னு த்விதீயா விபக்தியை சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து நம்ம ஒரு வாக்கியம் தயார் பண்ணினோம் இல்லையா, விபக்தியோட சேர்ந்த வாக்கியத்தை. முன்னாடி முதல்ல விபக்தி இல்லாம ஒரு வாக்கியம் இருந்தது, வேத வாக்கியமே. அந்த வாக்கியம் இல்லை, நாம அந்த வேத வாக்கியத்தை பார்த்துட்டு யோக்கியத்தைய முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் நாம கல்பிக்கிறோம், அதாவது ஸ்ருதியை கல்பிக்கிறோம். பரணதயா ஜுஹூம் பாவயேத், இதுதான் ஸ்ருதி பிரமாணம். இப்போ நம்ம கிரமமா பாருங்க, வாக்கிய பிரமாணத்தினால நமக்கு அங்காங்கி பாவகா தெரிஞ்சது ரெண்டுத்துக்குள்ளார இருக்கு. எது அங்கம் எது அங்கின்னு தெரியல வாக்கிய பிரமாணம் நாம சொல்ற சமயத்துல. அதுக்கப்புறம் யோக்கியத்தையை பார்த்தோம், யோக்கியத்தையை பார்த்து இது சாதனமா இருக்க தகுந்தது, இன்னொன்னு சாத்தியமா இருக்க தகுந்தது முடிவு பண்ணிட்டு அந்த சாத்திய சாதன பாவத்தை சொல்லக்கூடியதான விபக்தியை சேர்த்தோம், ஸ்ருதியை கல்பிச்சோம்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம முந்தின பிரமாணத்தை கல்பிச்சு அங்காங்கி பாவத்தை சொல்லிட்டு இருக்கோம். எந்த பிரமாணத்திலிருந்து ஆரம்பமாறதோ அந்த பிரமாணம் தான் விநியோஜகமா ஆகும். இப்போ இந்த இடத்துல எஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதிங்கிற இடத்துல 3 பிரமாணங்களுடைய வேலை இருந்தாலும் நாம இந்த இடத்துல அங்காங்கி பாவத்தை காண்பித்து கொடுத்த பிரமாணம் எது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், சொல்லணும். ஏன்னா அங்கிருந்தானே ஆரம்பிச்சது இல்லையா, அதனால இதுதான் அந்த பிரக்ரியை. யதா யஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி ந பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி இதி அத்ரஹி அஸ்மின் வாக்யேஹி ந த்விதீயாதி விபக்திஹி ஸ்ரூயதே அங்கித்வ போதகம் வா அங்கத்வ போதகம் வா கிஞ்சித்
पदं किमपि नास्ति, प्रत्ययः कोऽपि नास्ति, केवलं पर्णता जुह्वोः समभिव्याहारमात्रं श्रूयते। तस्मादेव च पर्णतया जुह्वङ्गत्वम् न च आनर्थक्यम्. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த பரணதாவை வச்சுட்டு தான் ஜுஹுவை பண்ணணுமா என்ன? காஷ்டாந்தரத்தினாலையும் வச்சு பண்ணலாமே. நமக்கு ஜுஹுன்னா என்னது? ஒரு ஸ்வரூபத்தை கொண்டது, ஒரு நடுவுல ஒரு குழியோட ஆஜ்யத்தை தாரணம் பண்ற அளவுக்கு, அதே மாதிரி முஷ்டி பரிவிந்தமா இருக்கக்கூடியதான ஒரு காஷ்டம் தான் தேவை நமக்கு. அந்த ஸ்வரூபம் வேற எந்த ஒரு காஷ்டத்தை வச்சுட்டு பண்ணாலும் கிடைக்குமே, அது என்ன பரணதாவினால் தான் பண்ணணுமா என்ன? அத கேள்வி கேட்கிறா. நச்ச ஆனர்த்தக்கியம், அதாவது பரணதா விதானே ஆனர்த்தக்கியம் நாஸ்தி. ஏன்னா இந்த பரணதாவானது வெறுமனே ஜுஹூத்தேசேன விதியதே, அதாவது உத்தேசியம் ஜுஹூத்வாவச்சின்ன பதார்த்தா இல்லை. அப்போ எது அங்க உத்தேசியமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அபூர்வ சாதனீபூத ஜுஹூத்தேசேனா, அபூர்வ சாதனமா இருக்கக்கூடியதான ஜுஹூத்தேசேன பரணதா விதீயதே. அதே மாதிரி பரணதாவும் அங்கம். எதற்கு அங்கம் அப்படின்னு கேட்டா ஜுஹுவுக்கு அங்கம். எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த கர்மாவுக்கு அங்கம்னு அபூர்வம் வரையில் கொண்டு போகணும். இந்த பரணதாவானது அபூர்வ சாதனீபூத ஜுஹூத்தேசேன விதியதேன்னு சொல்லும் பொழுது, பரணதா வெறுமனே ஜுஹுக்கு மட்டும் சாதனம் இல்லை, அபூர்வத்துக்கும் சாதனம். அது வரையில் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்பொழுது எப்படி கொண்டு போகணும்? அதாவது அந்த நடுவுல ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த பரணத்தையானது எப்படி அபூர்வத்துக்கு சாதனமா ஆறுது அப்படின்னு கேட்டால், அவத்த ஹவிர்தாரண துவாரா, இந்த துவாரா அப்படிங்கிறது எந்த வழியாக இந்த பரணதாவானது அபூர்வ சாதனம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நச்ச ஆனர்த்தக்கியம் ஜுஹு சப்தேன அபூர்வ லக்ஷணாத், ஜுஹு சப்தேன அபூர்வ சாதனத்வாவச்சின்னஸ்ய லக்ஷணாத் ததயம் வாக்கியார்த்தः பரணதயா அவத்த ஹவிர்தாரணத்வாரா யத் அபூர்வ சாதனம் தத்பாவயேத். பாருங்கோ, பரணதையா ஜுஹூம் பாவயேத் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க எப்படி அர்த்தம் வரணும் அந்த வாக்கியத்துக்கு அப்படின்னு கேட்டா, பரணதையா அபூர்வ சாதனம் பாவயேத், ஜுஹூம் பாவயேத் நாம சொல்லல, அபூர்வ சாதனீபூத ஜுஹூம் பாவயேத். அதுவும் கூட எப்படி, எந்த நடுவுல துவாரம் என்னது அப்படின்னு கேட்டால் அவத்த ஹவிர்தாரண துவாரா. இந்த இடத்துல ஏன் இந்த அவத்த ஹவிர்தாரண துவாரா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, பாருங்க, வெறுமனே நாம எஸ்ய பரணம ஈ ஜுஹூர் பவதிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது பரணதையா ஜுஹூம் பாவயத், இந்த இடத்துல ஜுஹூத்வாவச்சின்னோத்தேசேன பரணதா ந விதியத்தேன்னு சொல்லிட்டோம். அப்போ கிமுத்தேசேன விதியத்தேன்னு சொல்லும் பொழுது அபூர்வ சாதனீபூத உத்தேசேன அப்படின்னு சொல்லியிருக்கோம். நடுவுல எந்த துவாரமாக அப்படின்னு கேட்கும் பொழுது அவத்த ஹவிர்தாரண துவாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவதானம் பண்ணிட்டு அந்த ஜுஹூல தானே வைப்போம். அதை இப்போ அந்த அவத்த ஹவிஷா தாரணம் கஹா கரோதி அப்படின்னு கேட்டா ஜுஹு கரோதி. அப்போ இதுதான், இந்த வழியாகத்தான் பரணதா அபூர்வ சாதனீபூதமான ஜுஹுவுக்கு அங்கம் ஆறுது. சரியா? இந்த துவாரம் ஏன் சொல்லணும்? அவத்த ஹவிர்தாரண துவாரா அப்படின்னு ஏன் சொல்லணும்? சொல்லலைன்னா என்ன ஆயிடும்? வெறுமனே இப்படி சொல்லாமே பரணதையா அபூர்வ சாதனம் பாவயேத் அப்படின்னு சொல்லலாமே. கேள்வி புரிஞ்சிருக்கா? அப்போ பதில் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த அவத்த ஹவிர்தாரண துவாரா அப்படின்னு சொல்லலைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? இப்போ எப்படி இந்த ஜுஹுங்கிற பாத்திரமானது அபூர்வ அந்த கர்மாவில அங்கமா இருக்கு, அபூர்வ சாதனமா இருக்கோ, அதே போல சுருக்கு இருக்கு, அப்புறம் துருவ பாத்திரம் இருக்கு, இப்படி நிறைய பாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ வெறுமனே அபூர்வ சாதனோத்தேசேன பரணதா விதியத்தேன்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிடும்?
எந்தெந்த பாத்திரம்லாம் இருக்கோ அபூர்வ சாதனமாக அந்த எல்லா இடத்துலயுமே என்ன வந்துடும், பர்ணதா வந்துடும் இல்லையா? அத வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவத்த ஹவிர்தாரண துவாரான்னு சொல்லி ஆகணும். அத சொன்னா என்ன ஆயிடும், ஜுஹு மட்டும்தான் அவத்த ஹவிஷா தாரணம் கரோதி, அந்யத் பாத்திரம் ந ததா உபகரோதி. அப்ப என்ன ஆயிடும், மற்ற பாத்திரங்கள்ல இந்த பரணதா வந்துடும் அப்படின்னு ஒரு தோஷா சொன்னோமே, அந்த தோஷா வராது. அந்தந்த பாத்திரங்களுக்கு உண்டான காஷ்ட விசேஷா விதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மற்ற பாத்திரங்களுக்கு இது வரக்கூடாது, பரணதா வரக்கூடாது அப்படின்னு இருக்கு. காதிர ஸ்ருவஹா அப்படின்னு இருக்கு. ஸ்ருவ பாத்திரமானது காதிரம் காஷ்டத்தினால பண்ண வேண்டியது இப்படி நிறைய இருக்கு. பர்ணமயி ஜுஹூஹு ஆஸ்வத்யுபபிருத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி துருவ பாத்திரம் வந்து வைகங்கதம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு காஷ்ட விசேஷா விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நாம இப்படி சொல்லலைன்னால், எப்படி சொல்லலைன்னா அவத்த ஹவிர்தாரண துவாரான்னு சொல்லலைன்னால், இந்த பரணதாவே எல்லா அபூர்வ சாதனீபூதமா இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கும் சாதனமாக ஆயிடும். அதை வாரணம் பண்றதுக்காகத்தான் அவத்த ஹவிர்தாரண துவாரான்னு சொல்லியிருக்கா. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? ததயம் வாக்கியார்த்தா பரணதயா அவத்த ஹவிர்தாரண துவாரா यद् अपूर्व साधनं तद्भावयेदिति एवञ्च परणतया यदि जुहुः क्रियते तदा एव तत्साध्यम् अपूर्वं भवति न अन्यथा इति गम्यते. இந்த கேள்வி என்ன கேள்வி வந்தது அப்படின்னு கேட்டால், பரணதயா ஜுஹூம் பாவயேத் அப்படிங்கிற இடத்துல ஏன் ஜுஹூ உத்தேசேன பரணதா விதானம் வியர்த்தம், ஏன்னா இது இல்லைன்னாலும் கூட காஷ்டாந்தரத்தினால ஜுஹ்வாஹா சித்தி பவதி அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்ப பதில் சொல்லும் பொழுது இங்க வெறும் ஜுஹூத்தேசேன ந விதியத்தை கிந்து அபூர்வ சாதனீபூத ஜுஹூத்தேசேன அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அதனால பரணதயா ஜுஹ்வாஹா லாபே ஏவ கிம் பவதி தஜ்ஜன்ய அபூர்வம் உற்பத்தியதே அன்யதா நோபபத்தியதே இது கிருத்வா ஆனர்த்தக்கியம் நாஸ்தின்னு பதில் சொன்னான். ஏவஞ்ச பரணதயா எதி ஜுஹூஹு கிரியதே, ஒருவேளை பரணத்தைய வச்சுண்டு ஜுஹூ பண்ணினா மட்டும்தான் ததா ஏவ கிம் பவதி தத் சாத்திய அபூர்வம் ஜுஹூ சாத்திய அபூர்வம் பவதி ந அன்யதா காஷ்டாந்தரேன ஜுஹூம் உத்பாத்ய ததுபயுஜ்ய ஹோமகரணே தூ அபூர்வம் ந பவதி இதி கம்யதே இதி கிருத்வா ந பரணதாயாஹ வையர்த்தியம். द्वारम अस्माभिः उक्तम् अवत्त हविर्धारण द्वारा इति तद्विषये उच्यते अवत्त हविर्धारण द्वारा इति च अवश्यं वक्तव्यम् अन्यथा किं भवति सुर्वादिष्वपि परणता पद्येः. ஸ்ருவம் கூட 4 வகையா இருக்கு இல்லையா, இந்த துருவ பாத்திரம் இதெல்லாம் கூட ஸ்ருவத்திலாம் சேர்றது. அதுல பரணதா ஆபத்தி வந்துடும். ஆனா அதுக்குன்னு தனியாக காஷ்டங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்யதா ஸ்ருவாதிஷ்வபி பரணதாபத்தே தாச்ச இயம் பரணதாம் அனாரபியாதீதா ந சர்வக்ரதுஷு கச்சதி. இங்க புஸ்தகத்துல விதிகிருஷுன்னு இருக்கு, அதை மாத்திக்கணும். விகிருதிஷு சோதகேனாபி பிராப்தி சம்பவேன விருப்தத்துவ ஆபத்தே கிந்து பிரகிருதிஷு. இப்போ இன்னொரு புது விஷயம் சொல்லி கொடுக்குறா. இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, எஸ்ய பரணமயி ஜுஹூர் பவதிங்கிற வாக்கியம், இது எந்த ஒரு கிரது பிரகரணத்திலையும் படிக்கப்படலை. அப்படி ஒரு கிரதுனுடைய பிரகரணம் இல்லாத பொதுவாக படிக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கியத்தை அனாரபியாதீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரபிய கிஞ்சித் பிரகரணம் ஆரபிய படித்தம் சேத் தத் பிரகரணஸ்தம் வாக்கியம். இது அனாரபிய படித்தம். கிஞ்சித் பிரகரணம் ஆரபிய இதம் வாக்கியம் ந படித்தம் அஸ்தி சேத் அனாரபியாதீதம் அனாரபிய அதீதம் படிதம் இத்தியர்த்தா. இப்போ இந்த வாக்கியம் அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்கறான். இந்த அனாரபியாதீத வாக்கியத்தினால விதிக்கப்படுகின்றதான அங்கங்கள்
பிரகிருதிக்கு மட்டும் போய் சேருமா, அல்லது பிரகிருதி விகிருதி சாதாரணமாக அங்கத்துவத்தை இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு இந்த எஸ்ய பரணமயி ஜுகூர் பவதிங்கிற இந்த வாக்கியத்தினால பரணதா விதீயதே சேத் அனேன வாக்கியேன விகிருதியாகேஷ்வேவ பரணதா விதானம் கிரியதே உத பிரகிருதி விகிருதி சாதாரண்யேன பரணதாயாக விதானம் கிரியதே அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி புரிஞ்சிருக்கு இல்லையா எல்லாருக்கும்? பதில் என்னது? பிரகிருதி மாத்திரே விதீயதே. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றா. சாச்ச இயம் பரணதா அனாரபியாதீதா ந சர்வக்ரதுஷு கச்சதி இत्युक्ते பிரகிருதி விகிருதி சாதாரண்யேன விதானம் அனேன வாக்கியேன நாஸ்தி. குதஹ விகிருதிஷு சோதகேனாபி பிராப்தி சம்பவேன. சோதகம் அப்படின்னு சொன்னா அதிதேஷான்னு அர்த்தம். சோதகேனா அதிதேசேனாபி பிராப்தி சம்பவேன த்விருக்தத்வ ஆபத்தே. த்விருக்தத்துவம் அப்படின்னு சொன்னா ஒரே வாக்கியத்தினால 2 தடவை அங்கத்வத்தை சொன்னது ஆயிடும். எப்படி? அதாவது ஒரே வாக்கியத்தினால அப்படிங்கிறது கூட இல்ல, ஒரே அங்கம் 2 தடவை விநியுக்தமா ஆயிடு 2 தடவை விநியோகம் பண்ணப்பட்டிருக்குங்கிறது ஆயிடும். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாக்கியத்தினால அனாரபியாதீத வாக்கியத்தினால பிரகிருதியில இந்த பரணதாவை அங்கமாக விதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிரகிருத்திலிருந்து விகிருதிக்கு அங்கங்கள் அதிதேசமாகும். ஆகும் பொழுது மறுபடியும் இப்படி சொல்லணும். தோஷம் சொல்றச்ச எப்படி சொல்லணும் கேட்டா, இந்த அனாரபியாதீத வாக்கியத்தினால பிரகிருதி விகிருதி சாதாரணமாக இந்த பரணதாவை ஜுஹ் அங்கமாக விதிக்கிறதுன்னு வச்சுக்கணும். இப்ப 2த்துக்கும் வந்திருக்கு, பிரகிருதிக்கும் சரி விகிருதிக்கும் வந்திருக்கு. இதன் பிறகு பிரகிருதியிலிருந்து விகிருதிக்கு அங்கங்கள் அதிதேசமாகும் பொழுது மறுபடியும் அதிதேச பிரமாணத்தினால ஒரு தடவை விகிருதி யாகங்களுக்கு என்ன வந்து சேரும்? இதே பரணதா வந்து சேரும். அப்போ ஒரே பரணதா 2 தடவை விநியுக்தமா ஆறுது. எப்படி? ஒரு தடவை அனாரபியாதீத வாக்கியத்தினால, மற்றொரு தடவை அதிதேச பிரமாணத்தினால இப்படின்னு வந்துடும். இதுதான் த்விருக்தத்துவ ஆபத்தின்னு சொல்லுவா. இந்த த்விருக்தத்துவ ஆபத்தி வந்துடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பிரகிருதி மாத்திர காமித்துவம் அனாரபியாதீதானாம். அதாவது அனாரபியாதீத வாக்கியங்கள் பிரகிருதி யாகத்துல மட்டும்தான் அந்த அந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுகின்ற அங்கங்களை பிரகிருதி யாகத்துக்கு அங்கமா சொல்லும். அதிதேச பிரமாணத்தினால பிரகிருத்திலிருந்து அதே அங்கங்கள் விகிருதிக்கு தானா போய் சேரும். சச்சேயம் பரணதா அனாரபியாதீதா ந சர்வக்ரதுஷு கச்சதி விகிருதிஷு சோதகேனாபி பிராப்தி சம்பவேன த்விருக்தத்வ ஆபத்தேஹ கிந்து பிரகிருதிஷ்வேவ ததுக்தம். குத்ர உக்தம்? திருத்தீயாத்தியாயே உக்தம். கிமிதி பிரகிருதௌ வா அத்விருக்தத்வாத். அதாவது 3வது அத்தியாயம் 6வது பாதத்துல இருக்கக்கூடிய சூத்திரம் இது. என்னது? பிரகிருதௌ வா அத்விருக்தத்வாத் அப்படிங்கிறது. அங்க சர்வார்த்தம் அப்பிரகரணாத்னு ஒரு சூத்திரம், பூர்வபக்ஷ சூத்திரம். பூர்வபக்ஷம் என்ன சொல்லி கொடுத்தான்? சர்வார்த்தம் பிரகிருதி விகிருதி சாதாரண்யன விதீயத்தே அனேன வாக்கியேன குதஹ அப்பிரகரணார்த்தத்வாத். எந்த பிரகரணத்திலும் இந்த வாக்கியம் படிக்கப்படல, அப்ப பொதுவாக யாக மாத்திரோத்தேசேன விதீயத்தேன்னு சொன்னான். கிடையாது. பிரகிருதௌ வா பிரகிருதௌ ஏவ வா சப்தः பூர்வபக்ஷ வியாவர்த்தனார்த்தः பிரகிருதௌ ஏவ குதஹ த்விருக்தத்வ ஆபத்தி வாரணாய பிரகிருதௌ ஏவ அங்கத்துவம் அனேன வாக்கியேன போத்தியதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அത്ര பிரசங்கமாக இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறா. பிரகிருத்தின்னா எது, விகிருத்தின்னா எது அப்படின்னு. பொதுவா விகிருத்தின்னா என்னது அப்படின்னு கேட்டா, பிரகிருத்தின்னா என்னது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிடுவா? ஆனா இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறா. எப்படி சொல்லக்கூடாது? விகிருதிஹி யதஹா அங்கானி கிருண்ணாதி சா பிரகிருதிஹி. விகிருதி ஆகமானது எதிலிருந்து அங்கங்களை கிரகிச்சுக்கிறதோ அது பிரகிருதி. அப்படி சொல்லாமா இல்லையா?
எப்படி சகலாங்க உபதேசா எஸ்மின் கர்மணி தத்து பிரகிருத்தின்னு சொல்லலாம். அத போல விகிருதியானது எந்த யாகத்திலிருந்து அங்கங்களை எடுத்துக்கிறதோ அது பிரகிருதி அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அത്ര விகிருதிஹி யதஹ யஸ்மாத் கர்மணஹ சகாஷாத் அங்கானி கிருஹ்ணாதி தா பிரகிருதிஹி இதி ந பிரகிருதி சப்தேன விவக்ஷிதம் ததா ந வக்தவ்யம். குதஹ கிருஹமேதீயே பரணதாயாக அப்பிராப்தி பிரசங்காத். சாகமேத பருவாவில கிரகமேதீய யாகான்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிரகமேதீய யாகா அபூர்வ யாகா. அபூர்வ யாகான்னு என்ன தெரியுமா? இது பிரகிருதியும் கிடையாது, விகிருதியும் கிடையாது, அப்பேற்பட்டது ஒண்ணு. வேணா பிரகிருதிங்கிறது கூட சேர்த்துக்கலாம், விகிருத்தின்னு சொல்லவே முடியாது. எப்படி பிரகிருதி சொல்லலாம்னு கேட்டா இப்படி வச்சிருந்தா சொல்லலாம். அதாவது எங்க சகலாங்க உபதேசா இருக்கோ அது பிரகிருதி அப்படின்னு வச்சிருந்தா இந்த கிரகமேதீயத்துக்கும் பிரகிருதித்துவம் கிடைக்கும். ஆனா இப்படி வச்சிருந்தால், அதாவது எந்த கர்மாவிலிருந்து விகிருதி யாகங்கள் அங்கங்களை பெற்றுக்கொள்கின்றனவோ அது பிரகிருத்தின்னு சொன்னா கிரகமேதீயத்துக்கு பிரகிருதித்துவம் கிடைக்காத போயிடும். அதுக்கு பிரகிருதித்துவம் வேண்டி இருக்கு. எப்படின்னு பாருங்க. இப்போ சௌரிய யாகா ஆக்னேய யாகத்திலிருந்து அங்கங்களை வாங்கிக்கிறது இல்லையா? அப்போ ஆக்னேய யாகத்துக்கு பிரகிருதித்துவம் கிடைச்சிடுறது. அத போல இந்த கிரகமேதீய யாகத்திலிருந்து எந்த விகிருதி யாகங்களும் அங்கங்களை வாங்கிக் கொள்வது இல்லை. அப்போ இந்த கிரகமேதீய யாகத்துக்கு என்ன கிடைக்காத போயிடும்? பிரகிருதித்துவம் கிடைக்காத போயிடும். எப்போ? யஸ்மாத் அங்கானி விகிருதியாக கிருஹ்ணாதி தத் தா பிரகிருதி அப்படின்னு சொன்னா கிரகமேதீயத்துக்கு என்ன கிடைக்காது? பிரகிருதித்துவம் கிடைக்காது. கிரகமேதீய யாகா அபூர்வ யாகான்னு சொன்னோமே, ஏன் அது அபூர்வ யாகா அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, கிரகமேதீய யாகத்துக்கு பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் அதிதேசம் ஆகணும். ஆகறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த ஸ்திதியை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் அபூர்வ யாகா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பிரகிருத்திலிருந்து கிரகமேதீயத்துக்கு அங்கங்கள் வரும் பொழுது பிரகிருத்தியிலே கிளுப்தோபகாரகமா இருக்கக்கூடிய அங்கங்கள் தானே இங்க வரும். பிரகிருத்தியில உபகாரம் பண்ணின அங்கங்கள் தானே அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு சேரும். அப்படி சேரும் பொழுது அதற்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிரகிருத்தியில உபகாரம் பண்ணப்பட்ட ஆஜ்ய பாகங்கள் இருக்கு, அந்த ஆஜ்ய பாகங்கள் இங்கேயே ஒரு வாக்கியத்தினால விதிக்கப்படுறது. எங்கே? கிரகமேதீய யாகத்திலேயே. இந்த ஸ்திதி நல்லா புரியுறதா? கிரகமேதீய யாகா பிரகிருத்தியா விகிருத்தியான்னு இன்னும் முடிவு பண்ணலன்னு நினைச்சிருந்து யோசிங்கோ. கிரகமேதீயத்துக்கு பிரகிருத்திலிருந்து அங்கங்கள் வரணும். அங்கங்கள் வரணுமா இருந்தால் எந்த அங்கங்கள் வரும்? பிரகிருதி யாகத்துல உபகாரம் பண்ணின அங்கங்கள், அவைகள் தானே அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு வரும். அப்படி வரும் பொழுது பிரகிருத்தியில எந்த அங்கங்கள் இருந்தனவோ ஆஜ்யபாகம்னு, அது இங்கேயே ஒரு வாக்கியத்தினால விதிக்கப்படுறது. எங்கே? கிரகமேதீய யாகத்துல. அந்த வாக்கியம் என்னது அப்படின்னு கேட்டா ஆஜ்யபாகோ யஜதிங்கிற வாக்கியம். இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியம் இல்லைன்னாலும் கூட அதிதேச பிரமாணத்தினால இந்த ஆஜ்யபாகங்கள் வருமா வராதா? இப்படி அதிதேச பிரமாணத்தினாலேயே கிடைக்க போற ஒரு பதார்த்தத்தை மெனக்கட்டி இங்க விதிச்சிருக்கா இல்லையா? அந்த விதிச்சதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், இந்த அங்கங்கள் மட்டும்தான் இந்த யாகத்துல, மற்றதெல்லாம் கிடையாது. அதாவது அதிதேசத்திலிருந்து வர வேண்டியது எதுவுமே இங்க வராது. அதிதேசமே இங்க கிடையாது. இந்த ஆஜ்யபாகோ யஜதி, அதே மாதிரி இன்னும் சிலது ஸ்பிருஷ்டகிருத ஸ்தானத்தை இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு 2-3 மட்டும் இங்கேயே படிக்கப்பட்டிருக்கு. அந்த படிக்கப்பட்ட அங்கங்கள் எல்லாமே அங்க வாக்கியம் இல்லைன்னா கூட அதிதேச பிரமாணத்தினாலே வந்துட வேண்டியது. அப்படி வர வேண்டியத முன்னிண்டு மெனக்கட்டி இங்க வாக்கியத்தினால விதிச்சதுனால
கிளுப்தோபகாரகமான இந்த அங்கங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயே வாக்கியத்தினால விதிக்கப்பட்டதுனால இந்த அங்கங்கள் மட்டும் பண்ணினா போதும் கிரகமேதியத்துல அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டா. இப்ப இந்த கிரகமேதியத்துல அதிதேச பிரமாணத்தினால எந்த அங்கங்களும் வரல, அங்கேயே சொல்லப்பட்ட வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற அங்கங்கள்னாலேயே அந்த யாகம் பூர்த்தி அடைகிறது. அதனால இது பிரகிருத்தின்னு சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, இப்ப இது பிரகிருத்தின்னு முடிவாயிடுது. ஆனா நாம இப்படி சொல்லி இருந்தால் பிரகிருத்தின்னா என்னதுன்னு கேள்வி கேட்டு விகிருதி யாகங்கள் எந்த யாகத்திலிருந்து அங்கங்களை பெற்றுக்கொள்கிறதோ அது பிரகிருதி அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கிரகமேதி பிரகிருதியாக ஆகாது. ஏன்னா இதுல இருந்து எந்த ஒரு அங்கங்களும் மற்ற யாகங்களுக்கு போறதில்லை. ஆனால் இது பிரகிருதி. ஏன் பிரகிருதிங்கிறது இப்ப நாம நிரூபிச்சுட்டோம் இல்லையா? அதாவது அதிதேச பிரமாணத்தினால கிடைக்க வேண்டிய பதார்த்தங்களையே மெனக்கட்டு விதிச்சதுனால அந்த உபதேசம் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட 4-5 அங்கங்கள் அவைகளாலேயே இந்த கர்மா பூர்த்தி அடைகிறது. அதனால இது பிரகிருத்தின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கா கிரகமேதிய அதிகரணத்துல. இப்படி நிர்ணயம் பண்ணதுனால இது பிரகிருத்தின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா நாம சொன்ன லட்சண பிரகாரம் இந்த பிரகிருதி லட்சணம் இங்க ஒட்டாது இப்படின்னு ஒரு ஸ்திதி. அதுக்குதான் என்ன பண்றா, பிரகிருத்தின்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டு பிரகிருத்தின்னா எத்திர சமக்ராங்கோபதேசா சா பிரகிருத்தின்னு வச்சுப்போம். அப்படி வச்சிருந்தா கிரகமேதியா பிரகிருத்தியாக வந்துடும், எந்த ஒரு அவ்வியாப்தி தோஷாவும் வராது. இந்த விசாரம் புரிஞ்சிருக்கா? பிரகிருதித்துவங்கிற அந்த தர்மஹா இருக்கே அது கர்மாவுக்கு தானே, வாக்கியங்களுக்கு இல்லை. இப்ப இந்த ஆஜ்யபாகோ இரத்திங்கிற இந்த வாக்கியம் பிரகிருத்தின்னு நான் சொல்ல வரல. இந்த வாக்கியங்கள்னால அதிதேசத்தினால கிடைக்க வேண்டிய ஒரு பதார்த்தங்கள் இந்த வாக்கியங்களே விதிச்சிருது இல்லையா? அப்படி விதிச்சதுனால மெனக்கட்டு இந்த வாக்கியம் இருக்கு, அதனுடைய பிரயோஜனம் என்ன? இப்ப நம்மளே ஒரு சாதாரண கேட்போம் இல்லையா, தானா உனக்கு கிடைக்க போறது, நீ அவசரப்பட்டு ஏன் அதை வாங்கிட்ட, அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அத போல அதிதேச பிரமாணத்தினால இந்த ஆஜ்ய பாகம் முதலிய கர்மாக்கள் வரதான் போறது. வரதுக்கு முன்னாடி மெனக்கட்டு இந்த வாக்கியம் படிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு பூர்வ பிரவருத்தி அந்த வாக்கியம் பூர்வ பிரவருத்தி அந்த வாக்கியத்துக்கு இருக்கே, அதனால அந்த வாக்கியத்துக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி பூர்வ பிரவருத்தியா ஆஜ்யபாக விதானே கிரகமேதியே கிம் பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? அப்படி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாக்கியம் ஆஜ்யபாகங்களை விதிக்கிறதுக்காக வரல, மத்த எந்த அங்கங்களும் இங்க கிடையாதுன்னு சொல்றதுக்காக வந்து அதிதேச பிரமாணத்தினால வர வேண்டிய எந்த அங்கங்களும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்ததுன்னு அர்த்தம் சொல்ல போறோம். இத அர்த்தத்தா பலத்தா பரிசங்கியா விதின்னு நிரூபணம் பண்ணி கொடுத்திருக்கா கிரகமேதிய அதிகரணத்துல. ஆஜ்யபாக அதிகரணத்துல இந்த ஆஜ்யபாகோ இரத்தின் இருக்கு இல்லையா, கிரகமேதிய பிரகரணத்துல ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் பரிசங்கியா விதின்னு, அதுவும் பலத பரிசங்கியா விதின்னு சொல்லி கொடுத்திருக்கா. அபூர்வ யாகம் தானே. அபூர்வ யாகம்னா என்னது, இது கிரகமேதியம் பிரகிருத்தின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம் சித்தாந்தத்துல. ஆனா இது எந்த மாதிரியான பிரகிருத்தின்னு கேட்டா, இந்த பிரகிருத்திலிருந்து எதுக்கும் அதிதேசம் ஆகாது, அந்த அம்சத்துல அபூர்வ யாகம். இது இந்த யாகமானது எந்த விகிருதி யாகத்துக்கும் பிரகிருதியாக இல்லை அப்படி சொல்றேன். அதாவது இந்த யாகத்துல இருந்து எந்த விகிருதிக்கும் அதிதேசம் ஆகல, இது பிரகிருதி தான், இது பிரகிருதி தான். ஆனால் இதுல இருந்து எங்கேயும் அதிதேசம் ஆகாது. அதனால மற்ற பிரகிருதி போல இல்லைங்கிற தாற்பயம் வேற ஒண்ணும் இல்ல. ஆக்னேயாக பிரகிருத்தின்னு சொன்னா அதுல இருந்து கண்டிப்பா அதிதேசம் ஆயிடுறது மத்த யாகத்துக்கு, அந்த மாதிரி இருக்கு. விகிருதிஹி யதஹ அங்கானி கிருஹ்ணாதி சா பிரகிருதிஹி இதி ந பிரகிருதி சப்தேன விவக்ஷிதம் கிரகமேதீயே பரணதாயாஹ அப்ராப்தி பிரசங்காத் நஹி கிரகமேதீயாத் காச்சன விகிருதிஹி அங்கானி கிருஹ்ணாதி ஏகாபி விகிருதிஹி ந கிரகமேதீயாத் அங்கானி கிருஹ்ணாதி. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். குதஹ மானாபாவா ததா குத்ராபி ந ஞாயதே கிந்து சோதகாத்து எத்திர ந அங்க பிராப்தி. அப்ப பிரகிருத்தினா என்னது அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கிறான். எந்த கர்மாவுல சோதகாத் அங்க பிராப்தி இல்லையோ, அதிதேச பிராப்தி இல்லையோ, எந்த கர்மாவுல அதிதேசத்தினால அங்க பிராப்தி இல்லையோ அந்த கர்மா பிரகிருத்தின்னு வச்சுக்கோ. பாருங்க,
கிந்து சோதகாத் அதிதேச பிரமாணாத் யத்ர ந அங்க பிராப்திஹி தத் கர்ம பிரகிருதி சப்தேன விவக்ஷிதம். இப்போ கிரகமேதியத்தை நீங்க பாருங்க, அங்க அதிதேச பிரமாணத்தினால ஆஜ்ய பாகாதி அங்க கிரகணம் இல்லை. ஏன்னா அதிதேசம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே கிரகமேதிய யாக பிரகரணத்திலேயே இருக்கக்கூடிய வாக்கியத்தினால ஆஜ்யபாகோ யதிங்கிற வாக்கியத்தினால அங்கங்கள் கிடைச்சிடுறது. அதனால அங்க என்ன கிடையாது, அதிதேச பிரமாணத்தினால அங்கங்களுடைய பிராப்தி கிடையாது. அப்போ எத்திர சோதக பிரமாணேன அங்கானாம் பிராப்திர் நாஸ்தி சா பிரகிருதி அப்படின்னு சொன்னா கிரகமேதியாக இப்போ பிரகிருதி ஆயிடுமா ஆகாதா? அதாவது நம்ம பிரகிருத்தின்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டு இப்போ ஒரு பதில் சொன்னோம் இல்லையா? என்ன பதில் சொன்னோம்? எந்த கர்மாவுல அதிதேச பிரமாணத்தினால அங்கங்கள் கிடைக்காதோ, அங்கங்கள் வந்து சேராதோ அது பிரகிருதி. இப்போ ஆக்னேய யாகத்துக்கு பாருங்க, ஆக்னேய யாகத்துல ஏதாவது ஒரு அங்கமாவது அதிதேச பிரமாணத்தினால கிடைச்சிருக்கா? அதனாலதான் அது விகிருதி. அப்போ இதுல என்ன தெரிகிறது, எந்த இடத்துல அதிதேச பிரமாணத்தினால அங்கங்களுடைய பிராப்தி இல்லையோ அது பிரகிருதி, எங்க அதிதேச பிரமாணத்தினால அங்க பிராப்தி இருக்கோ அது விகிருதி. சரியா? இப்படி வச்சுட்டு பார்த்தால் இப்ப இந்த கிரகமேதியத்துல பார்ப்போம். கிரகமேதியத்துல அதிதேச பிரமாணத்தினால அங்கங்கள் வந்து சேர்றதா இல்லையா? கிரகமேதியத்துவத்துக்கு பிரகிருதித்துவம் கிடைக்கிறது. அதே சமயம் விகிருதிஹி யதஹா அங்கானி கிருண்ணாதி சா பிரகிருதின்னு இந்த லட்சணத்தை வச்சிருந்தால் கிரகமேதியத்துவத்துக்கு பிரகிருதித்துவம் கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு பிரகிருதித்துவம் வேண்டி இருக்கு. ஏன்னா கிரகமேதியா பிரகிருதின்னு சித்தாந்தம் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம எந்த லட்சணம் வச்சிருந்தால் அவ்வியாப்தி தோஷம் வராதுன்னு கேட்டால், ரெண்டாவது நம்ம சொன்னோம் இல்லையா, எத்திர சோதகாத் எத்திர ந அங்க பிராப்தி தற்கர்ம பிரகிருதி அப்படின்னு சொன்னோமே, அந்த லட்சணம் வச்சிருந்தால்தான் கிரகமேதிய லட்சியமா இருக்கக்கூடிய கிரகமேதியத்திலையும் பிரகிருதித்துவம் கிடைக்கும். அப்போ அவ்வியாப்தி தோஷா வாரணம் பண்ண முடியும், தோஷத்தை வாரணம் பண்ண முடியும். சரியா? அதுதான் சொல்லி கொடுக்குறார். இப்ப புரிஞ்சிருக்கா? ஆமா, ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா, அனாரபியாதீதானாம் பிரகிருதி காமித்துவம் சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப அது பிரகிருதி தானே, கிரகமேதியம் தான் பிரகிருத்தின்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த பிரகிருத்தின்னு ஒத்துன்றதுனால தானே லட்சணத்தே நம்ம அவ்வியாப்தமான லட்சணம் இருக்கக்கூடாதுன்னு வேற ஒரு லட்சணமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப அது பிரகிருதி தானே, பிரகிருதி காமித்துவம் இருக்குங்கிறதுனால கிரகமேதியத்துக்கும் வந்துடும் அது. கிந்து சோதகாத் எத்திர ந அங்க பிராப்தி தத் கர்ம பிரகிருதி சப்தேன விவக்ஷிதம் யதா தர்ஷபூர்ணமாசௌ தத்ர ஹி தர்ஷபூர்ணமாசௌ ஹி ந சோதகாத் அங்க பிராப்தி பிரகரண படிதைஹி ஏவ அங்கைஹி நைராகாங்க்ஷாத். பிரகரணத்தினால படிக்கப்பட்ட அங்கங்களாலேயே அந்த கர்மாவுக்கு தேவையான அத்தனை உபகாரமும் கிடைச்சிடுறதுங்கிறதுனால அந்த பிரதான கர்மாவுக்கு ஆகாங்ஷா மற்ற அங்கங்களுடைய ஆகாங்ஷா இருக்காது. கிரகமேதியாதிஷ்வபி ந சோதகாத் அங்க பிராப்தி. கிரகமேதியத்துல என்ன கிடையாது, அதிதேச பிரமாணத்தினால அங்க பிராப்தி கிடையாது. அதனால்தான் அது வந்து பிரகிருதி. ஏன்னா கிளுப்தோபகாரைஹி ஆஜ்யபாகாதிபிஹி ஏவ நைராகாங்க்ஷாத். அந்த கிரகமேதிய பிரகரணத்துல விதிக்கப்பட்டதான ஆஜ்யபாகம் முதலிய கர்மாக்களாலேயே அந்த கிளுப்தோபகாரைஹி அப்படின்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, பிரகிருதியில உபகாரம் பண்ணின அதே ஆஜ்யபாகங்கள் தான் அது அதிதேசத்தினால கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கியத்தினால விதிக்கப்படுறது. அப்படி அதிதேசத்தினால கிடைக்க வேண்டிய ஒண்ணு முன்னாடியே விதிச்சதுனால அந்த அங்கங்களை இந்த கர்மாவுக்கு போதுமானது அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கா. அதனாலதான் கிளுப்தோபகாரைஹின்னு மெனக்கட்டு எழுதுறா. கிளுப்தோபகாரைஹி ஆஜ்யபாகாதிபிஹி ஏவா நைராகாங்க்ஷாத். அந்த கிரகமேதிய யாகத்தினுடைய ஆகாங்ஷா உபகாரக ஆகாங்ஷா பூர்த்தி ஆறது. அதனால அது என்ன பண்ணாது, மற்ற அங்கங்களை பிரகிருத்திலிருந்து எதிர்பார்க்காது. அதஹா யத்ர சோதக அப்பிரவருத்தி தத்ர அனாரபியாதீதானாம் சன்னிவேஷா. இப்போ பிரகிருதி விஷயத்த சொல்லிட்டு இருக்கார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா,
இந்த அனாரபியாதீத விதியினால விதிக்கக்கூடிய அங்கங்கள் எங்க போய் சேரும்னு கேட்டால் பிரகிருதிக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுதான் சொல்றார். அத்தஹ யத்ர சோதக அப்பிரவருத்தி அதிதேச அப்பிரவருத்தி தத்ர இத்யுக்தே பிரகிருதோ ஏவ அனாரபியாதீதானாம் சன்னிவேஷः அனாரபியாதீத வாக்கிய விஹித பதார்த்தானாம் அங்கத்துவம் பிரகிருதோ ஏவ நது விக்ருதோ. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். யத் கிருபாலேஷ மாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.